விசுவாசியுடைய தனிச்சிறப்பும் தாக்கமும் என்ற தலைப்பு நிகழ்ச்சி தொடர்ச்சியாக நம்ம தியானிக்கலாம் சற்று நேரம். We're going to continue in the same topic, excellence and impact of a believer. தனிச்சிறப்பு என்பது எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள அந்த வேலையிலே நான் எப்படி நேர்த்தியாகவும் எப்படி மிக திறமையாகவும் செய்கிறேன், உண்மையாக செய்கிறேன் என்பதை பொறுத்து அமைகிறது. Excellence depends on how effectively I do the work that is allotted to me. முதலாவதாக அந்த தனிச்சிறப்பை பெற்றுக்கொள்வதற்கு நான் நம்பர் ஒன்னாக இருக்க வேண்டும் சொல்லி என்னுடைய சிந்தனையிலையும் என் இருதயத்திலும் அது தோன்றணும். அப்போ தான் என்னால் அது தனிச்சிறப்பாக செயல்படுத்த முடியும். First of all, it should come from our heart and thoughts that I should excel in all that I do. அதற்காக நான் கடின முயற்சி எடுக்க வேண்டும், நேரத்தை செலவழிக்க வேண்டும், இரவு பகல் பார்க்காம செலவழிக்க வேண்டும், அர்ப்பணிக்க வேண்டும், எனக்கு பெருமை வரக்கூடாது, தாழ்மையாக செயல்படுத்த வேண்டும். For that I should submit myself, I should work hard, I should invest my time, and I should not be proud and I should be humble. எனக்கு ஒரு டாஸ்க் கொடுக்கப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்வென்ட்ரி எடுத்து கொடுக்கணும்னு சொல்லி, அப்போ அந்த இன்வென்ட்ரியை நான் எப்படி நேர்த்தியாகவும் தேவனுடைய ஞானத்தை பெற்றுக்கொண்டு செய்து அதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணதை பொறுத்து அது அமைகிறது. If a task of inventory is given to me, it depends on how effectively I do with the grace of God. அப்போ அந்த டாஸ்கில் நான் என்னை அநேக பேர் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. என்னுடைய ப்ரெசன்டேஷன் மற்றவர்களை காட்டிலும் அந்த இடத்துல தனிச்சிறப்பையும் ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தும் பொழுது தான் என்னுடைய கலிக்கு என்னிடத்தை இது எப்படி பண்ணேன்னு சொல்லி கேட்பாங்க. Many might give a presentation about the same work, but if my presentation brings excellence and impact, then only it can create impact among this workplace. அப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய அந்த ஞானத்தை சொல்ல முடியும். தேவ ராஜ்யத்தை குறித்து அவருக்கு என்னுடைய நடக்கை மூலமாகவும் சாட்சிகள் மூலமாகவும் அவருக்கு இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யத்தை குறித்து சொல்ல முடியும், வாய்ப்பு கிடைக்கும். Only then I will get an opportunity to share the gospel of Christ. வசனம் 1 கொரிந்தியர் 1 கடைசி வசனத்தில் வாசிக்கிறோம். அவராலே தேவனால் நமக்கு ஞானமும் மீட்பும் பரிசுத்தம் என்று நம்ம பார்க்கிறோம். In 1 Corinthians chapter 1:30 we read like this, but it is from him that you are in Christ Jesus, who became to us wisdom from God and righteousness and sanctification and redemption. அப்படிப்பட்ட அந்த தேவ ஞானம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருந்த ஞானம் நம்ம ஒவ்வொருவருக்கும், விசுவாசிகளாகிய நம்ம ஒவ்வொருவருக்கும் அது ஏற்கனவே கொடுத்து இருக்கிறார். அல்லேலூயா. That kind of the wisdom of God has been given to us, each one of us who are believers here. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நான் புக் மினிஸ்ட்ரி ஊழியம் பண்ணி கொண்டிருந்தேன். In the starting days I was doing the ministry of book ministry I was doing. அதில் நேர்த்தியாக இருக்கும்போது அதுக்கு அடுத்து தெரியும் சிடி மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருந்தேன். When I was perfect in that, I started doing this ministry of CDs. அந்த சிடியில் பார்த்தீங்கன்னா சாதாரண சிடியில் அந்த சிடியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்டிக்கர் ஒட்டி அந்த சிடியை பார்க்கும்போதே மற்றவங்க ஒரு தாக்கத்தையும் ஒரு இம்ப்ரெஸையும் அது உண்டாகும் அந்த சிடியை பார்த்தோன்னே. And to make an impact, we used to stick a sticker on that, so when somebody sees that, they will have an attraction towards that. அந்த சிடியை பார்த்து கர்த்தருடைய வார்த்தையை அநேக பேர் வாங்கி கொண்டு அதன் மூலமாக அநேக பேர் தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவர்கள் பலர் பேர் உண்டு என்று நான் விசுவாசிக்கிறேன். And there are many who got salvation through that CD ministry. அதற்கு அடுத்து அதில் நான் நேர்த்தியாக இருக்கும்போது தேவனாய கர்த்தர் கேம்ப் ஊழியத்தில் அநேக பிள்ளைகளை சந்திக்கும்படியாகவும் அவருடைய ராஜ்யத்துடைய பணிக்கென்று என்னை பயன்படுத்தினா நானும் தொடர்ந்து செஞ்சு கொண்டு இருக்கிறேன். When I was perfect in that ministry, God started using me in the camp ministry and to bring many more into the salvation. பிரதர் சொன்னாங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதலாவதாக அந்த மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் அவருடைய மலை பிரசங்கத்தில் அநேக ஜனங்கள் பார்த்து தன்னுடைய வாயை திறந்து அவர்களுக்கு ராஜ்யத்துடைய சுவிசேஷத்தை பற்றி அங்கே சொல்லி கொண்டிருக்கிறார். We see in Matthew chapter 9 in the Sermon of the Mount that Jesus preached the gospel to many people there. மேத்யூ 5ஆம் அதிகாரம் 13-14 பார்த்தீங்கன்னா உப்பு, அதுக்கடுத்து வெளிச்சம், அதுக்கடுத்து மலை மேல் இருக்கிற பட்டணம், அந்த 3 காரியத்தை அதிகமாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணி டியூஸ்டே பைபிள் ஸ்டடியில் பார்த்தோம். We also saw in the Tuesday Bible study from Matthew chapter 5 about salt, light and the city on the mountain. இந்த உப்பு பார்த்தீங்கன்னா சாதாரண உப்பு தான். ஆனால் அந்த உப்பு தன்னுடைய பெருமையை அது காட்டுவதில்லை. அந்த உப்பு எதில் நம்ம அந்த உப்பை போடுகிறோமோ அது அப்படியே அதாவே கரைந்து ஒன்லி நல்ல ஒரு தாக்கத்தை மட்டும் கொடுக்கிறது. The salt, if you see, it does not show its pride, but wherever we put that, it dissolves itself and gives an impact to that food.
உங்களுக்கு தெரியும், ஒரு ஃபங்க்ஷன் இருந்தால் ஒரு ஃபங்க்ஷனில் வந்து முக்கியமாக கர்த்தருடைய வார்த்தை இருக்கும். ரெண்டாவதாக அவங்க எதிர்பார்ப்பது சாப்பாடு காரியம்தான். அந்த சாப்பாட்டில் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி தான் விரும்புவாங்க. அதுக்கு வந்து உப்பு வந்து ரொம்ப முக்கியமாக இருந்ததாக இருக்குது. In any function, if you see, there will be a sermon and then there will be a food, and the food depends on the salt. அந்த உப்பு வந்து தன்னை அர்ப்பணித்து டேஸ்ட்டை மட்டும் அங்கே கொடுக்கறது. அது மூலமாக அநேக பேர் பயனடைகிறாங்க. So the salt actually submit itself. That's why many were able to taste the food. அதே போல் நானும் நீங்களும் தேவனுடைய ராஜ்யத்துடைய பணியில் அது உப்பாக எனக்கு எந்த பெருமை வராதபடி என்னை தாழ்மை உள்ளவனுக்கு தேவனாய் கர்த்தர் கிருபையில கொடுக்கிறார் என்பதை முழுவதுமாய் ஒவ்வொரு நாளும் இன்னைய காட்டில் நாளைக்கு இதை விட தேவ ராஜ்யத்தை கண்டு அர்ப்பணிப்போடு நம்ம செயல்படும் போது நம்மளை கொண்டு கர்த்தர் பெரிய ஒரு தாக்கத்தை இந்த தேசத்தில் வைக்க போதுமானவராக இருக்கிறார். Similarly, if we also, without any pride, if we submit ourselves totally in the kingdom of God and do His ministry, He is able to use us and produce an impact in the ministry. அல்லேலூயா. Hallelujah. மத்தேயு 5:35 நம்ம பார்க்குறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் சகல பட்டணங்களிலும் கிராமங்களிலும் சுற்றி நடந்து ராஜ்யத்துடைய சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டான சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சுத்தமாக்கினார். In Matthew chapter 5:35, we see that Jesus Christ went around the villages, He preached the gospel and He healed many sick there. நான் அங்கே எம்பேஸ் பண்ண வந்து வார்த்தை வந்து சகல, அப்போ சகல வியாதிகள் சகல நோய்கள் எல்லாவற்றையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சுகமாக்கி கொடுத்ததுனால அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினார். I want to emphasize the word that He healed every sickness and hence He brought a big impact among those people. அல்லேலூயா. Hallelujah. தன்னிட்டு வந்த ஒருவரை அவர் புறமே தள்ளுவதில்லை. அவர் வந்து எல்லாவற்றையும் சுகத்தை கொடுத்து ராஜ்யத்துடைய தேவ சித்தத்தை அப்படியே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினார். He did not push aside anyone who came to Him. He healed everyone and He established the kingdom of God there. ரெண்டாவதாக வெளிச்சம். Secondly, the light. இப்போ கூட நம்ம பார்த்தோம், சுவிட்சை போட்ட உடனே டக்குனு வெளிச்சம் வந்துச்சு, சுவிட்சை ஆஃப் பண்ண உடனே வெளிச்சம் வந்து கடந்து போச்சு. Even now we saw when the light was switched off, there was darkness, and when the light was switched on, the darkness ceased to exist. ஒரு செகண்ட் தான் நீங்கள் அந்த லைட்டை சுவிட்சை ஆன் பண்ணோன்னே அப்படியே அந்த வெளிச்சம் வந்தோடனே இருள் வந்து முழுவதுமாக அகன்று போகிறது. It's just a matter of second. When the light was switched on, the darkness ceased to exist. கொஞ்சம் இமேஜ் பண்ணி பாருங்களேன், ஒரு 10 மினிட் ஒரு பவர் கட்டானா நம்ம எவ்வளவோ கஷ்டப்படுறோம், எவ்வளோ பிரச்சனையை வந்து நம்ம சந்திக்க முடியும். நெட் இல்லாமல் போகுது, ரெண்டாலும் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியல, அநேக காரியத்தில் வந்து நம்ம சபர் ஆக முடியும். You can imagine when there is a power cut, we will go through a lot of disturbances in our daily life. அந்த வெளிச்சம் மூலமாக இந்த உலகத்திலையும் அநேகருக்கு ஒரு தாக்கத்தை கொடுக்க முடியுமானால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய உங்களையும் என்னையும் கொண்டு தேவன் ராஜ்யத்தை கட்டுகிற பணியில் அவர் வந்து தாக்கத்தை கொடுக்க விரும்புகிறவராக இருக்கிறார். If a normal light can bring so much impact in this world, we who are believers, God is wishing us, through us, to bring an impact in this world and build a kingdom of God. அப்படி தாக்கத்தை கொடுக்க விரும்பும்போது அதுக்கு 2 காரியங்கள் உண்டு. ஒன்று பியூரிட்டி, ரெண்டாவது பவர் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானுடைய அந்த வல்லமை நமக்கு வேணும். To bring this impact, there are 2 things are essential. One is the power of the Holy Spirit and then the purity. இந்த 2 காரியங்கள் நமக்கு ஏற்கனவே ஆவியானவர், நமக்குள்ளே இருக்கிற அந்த ஆவியானவர், நமக்குள்ளே இருந்து செயல்படுற அந்த ஆவியானவருக்கு நம்ம முழுவதுமாக விட்டு கொடுக்கும்போது நமக்குள்ளே அந்த பரிசுத்தம் வந்து அதன் மூலமாக அந்த தேவ ராஜ்யமாக வல்லமையாக நம்ம மூலமாக கட்டப்படும் தாக்கம் உண்டாகும். When we let the Holy Spirit who dwells in us to control us, this holiness in us will bring this impact in the building of the kingdom of God. நீங்கள் நடந்து போனாலும் சரி, பஸ்ஸில் போனாலும் சரி, எதில் போனாலும் சரி, நீங்கள் நம்ம போகும்போதே பக்கத்தில் உள்ள அந்த இருளின் சக்திகள் அப்படி அரண்டு போகணும், அலறி போகணும். அப்போ நம்மகிட்ட வந்து அந்த ஆவியான வல்லமை அதிகமாக நம்ம பெற்றுக்கொண்டு தான் அந்த வல்லமை செய்யும்போதும் ஒரு தாக்கத்தை நம்மளால் ஏற்படுத்த முடியும். Wherever we go, maybe we are walking or we go in some transport, the darkness around us should be gone. It can happen only through the Holy Spirit, the power of the Holy Spirit that is in us. விசுவாசியுடைய அந்த தனிச்சிறப்பும் தாக்கமும் என்னுடைய வாழ்க்கையில் வந்து நான் எப்படி அதை செயல்படுத்துகிறேன், அதை வந்து பயன்படுத்துகிறேன்னு சொல்லி ஒரு சுருக்கமாக 3 காரியத்தை சுருக்கமாக தியானிக்கலாம். We can meditate how I apply this excellence and impact of a believer in my life shortly. முதலாவதாக திறவுகோல் வந்து தேவ வசனத்தை குறித்து உள்ள எனக்கு மன உறுதி அதிகமாக வேண்டும்.
But the first key is I should have the determination about the word of God. லூக்கா 1:37 நம்ம யாவருக்கும் தெரிந்த வசனம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லைன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். We all know the Luke chapter 1 verse 37, for with God nothing will be impossible. அல்லேலூயா. Hallelujah. 100% தேவனாலே எல்லா காரியத்தையுமே நடத்த செய்ய அவராலே நம்முடைய எதிர்காலங்கள் பிள்ளைகளுடைய எல்லா எல்லா காரியமும் அவராலே கூடும். அல்லேலூயா. Everything is possible with God, even with our future or anything else in our life, everything is possible with God. ஒரு கட்டடத்தை பார்த்தீங்கன்னா அந்த கட்டடத்துக்கு வந்து ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. அந்த ஃபவுண்டேஷன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் கட்டடம் வந்து அதிகமாக போகும். அந்த வேத வசனமாகிய அந்த ஃபவுண்டேஷன் வந்து மன உறுதியோடு நம்ம இருக்கும்போது பில்டு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஆகும். Just like a building where foundation is very essential, even in our life, the word of God is the foundation. When we are determined about the word of God, our life, the kingdom, the ministry will also be built up accordingly. கர்த்தருடைய வார்த்தை இதில் வந்து எல்லாமே A to Z எல்லாமே சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை வந்து நான் மன உறுதியோடு ஏற்றுக்கொள்ளும் போது எனக்கு வந்து அநேக காரியங்கள் டெமிட்டேஷன்கள் போராட்டங்கள் வந்தாலும் கூட வார்த்தை வசனம் என்ன சொல்லுது அந்த வார்த்தையின்படி அப்படியே வந்து என்னுடைய நடக்கையும் என்னுடைய பேச்சையும் என்னுடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டி இருக்கும்போது கர்த்தர் என்னை கொண்டு ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்க முடியும். When we accept everything that is said in the Bible, the word of God, whatever problems or tribulation comes in my life, the determination of the word of God will guide me in his ministry. அந்த வார்த்தை என்னும் இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை என்னும் ஃபவுண்டேஷனில் நான் உறுதியாக கட்டப்படும் போது உறுதியாக நிலைத்திருக்கும் போது என்னை சுற்றி உலகத்தில் உள்ள என்னை சுற்றி அநேக காரியங்கள் புயல் வரும், காற்று அடிக்கும், எவ்வளோ காரியங்கள் கடந்து வந்தாலோ நான் வசனத்தில் உறுதியாகவோ நிலைத்திருக்கும் போது என் மூலமாக சமுதாயத்திலும் சொசைட்டிலும் ஒரு தாக்கத்தை உருவாக்க முடியும். Whatever may be the problem in our life, when I am built strongly in the foundation which is the word of God, I can bring the impact around me. ரெண்டாவதாக அந்த மன உறுதியில் நான் வந்து அப்படியே முழுவதுமாக ஒப்பு கொடுக்க வேண்டும். மன உறுதிக்கு என்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். I should submit myself to be determined. தேவ வசனத்தில் உள்ள அந்த மன உறுதிக்கு என்னை முழுவதுமாக ஒவ்வொரு நாளும் அதுக்கு வந்து ஒப்பு கொடுத்து அதன்படியாக நான் நடந்து வாழும்போது ஒரு பெரிய ஒரு தனிச்சிறப்பையும் தாக்கத்தையும் சமுதாயத்தை கொடுக்க முடியும். When I submit myself to be determined about the word of God, I can bring an impact and excellence in everything that I do. உங்களுக்கு நம்ம யாவருக்கு தெரிந்தது தான் தானியேலுடைய தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை நம்ம பார்க்குறோம். தானியேலுடைய ஃப்ரெண்ட் 3 நபர்களை பற்றி அங்கே பார்க்குறோம். We all know about Daniel. We can see in chapter 3 verse 16, 17, 18. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய நண்பர்களுடைய பேரை நான் சொல்கிறேன், உங்களுக்கு தெரியும். சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ. இவங்க 3 பேரும் வந்து கர்த்தருக்கு என்று வைரேகமாக மன உறுதியோடு தங்களை முழுவதுமாக ஒத்து காத்து கொண்டாங்க. We know the Shadrach, Meshach and Abednego, they submitted themselves for the God fully and they were determined about the word of God. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி முழு நிச்சயமாக 100% வந்து தேவன் மேலே அவங்க விசுவாசத்தோடு தப்புவிக்க போட்டாலுமே அந்த பொறுத்தரைக்கு முன்னாடி நாங்கள் வணங்க மாட்டோம்னு சொல்லி அப்படி ஒரு ஒப்புக்கொண்டு மன உறுதியோடு இருந்தாங்க அவங்க. They said the God we serve is able to deliver us. They were so much determined and they even said even if God does not deliver us, we will not worship the statue of the king. அல்லேலூயா. அப்படியே நம்ம பார்த்தோம், எரிகிற அக்கினி சூளையிலே போட்டாலும் கூட தேவனாய கர்த்தர் 3 பேருக்கும் ஒன்றுமே ஆகாதபடி ஒரு சேதம் அணுகாதபடி 4ஆம் நபராக தேவனாய கர்த்தர் அந்த இடத்துல அந்த அக்கினி சூளை உலாவிக்கிட்டு சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். Even when they were thrown in the fiery furnace, God protected them and as a fourth person God was there among them. அங்கே பாருங்க, ஒரு ராஜா ஆளுகை செய்கிற ராஜா போட்ட உத்தரவுக்கு அவங்க வந்து அதுக்கு வந்து உத்தரவுக்கு வந்து அவங்க வந்து செவி சாய்க்கவில்லை. தன்னுடைய இருதயத்தை வந்து மன உறுதியும் அதுக்கு வந்து ஒப்பு கொடுத்து அவங்க இருந்ததுனால தேவனை கர்த்தருடைய குறித்து அந்த ராஜா வந்து இங்கே சாட்சி சொல்கிறார். You see, even when they did not even listen to the king when the king told them, but they had the determination about the word of God. That's why they were able to create an impact there. அவர் ராஜா சொல்கிறாரு, உன்னதமான தேவனுடைய தாசனாகிய சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோவே என்பவர்களே, நீங்கள் பெரிய வெளியே வாருங்கள் என்று அவர்களை வந்து அவ்வளோ ஒரு அவரை குறித்து சாட்சி சொல்லும்போது அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்த முடிகிறது. We see that even king witnessed about the Lord of Daniel, Shadrach, Meshach and Abednego there. தேவனாய கர்த்தர் தானியேலையும் சரி அவங்க நண்பர்களும் சரி உயர்த்தி வைத்து ராஜாக்கள் மாறினாங்க, ஆனால் அவங்க மாறவே இல்லை. தேவனாய கர்த்தர் அவங்க உயர்த்தி வைத்து ஒரு தாக்கத்தை வந்து அங்கே உண்டாயிடுச்சு. Lord lifted them even when the kingdom changed.
They did not change. They were always in the higher position and they created impact there. என்னுடைய வாழ்க்கையிலும் கூட முதலாவதாக நான் வசனத்தை குறித்து நல்ல ஒரு மன தைரியமாகவும் இருக்கணும். ரெண்டாவது அந்த மன தைரியத்தை விட்டு விடாதபடி அதுக்கு வந்து முழுவதுமாய் என்னை 100% ஒப்பு கொடுத்து வாழும்போது என்னை சுற்றி உள்ள இடத்துல வந்து என்னால் ஒரு தனி சிறப்போடு ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்த முடியும். First, we should have the determination about the word of God. Secondly, we should submit to the determination, and then only I can bring impact and be excellent in all that we do. மூன்றாவதாக தேவ வசனத்தை குறித்துள்ள மன தைரியம். Thirdly, we should have courage about the word of God. உங்கள் யாவருக்கும் தெரிந்திருக்கும்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய சீசன், அன்பான சீசன் பேதுரு வந்து பார்த்தீங்கன்னா 3 தடவை வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறுதலித்தான். As we all know, the Peter, disciple of Jesus Christ, he denied Jesus 3 times. ஆனாலும் கூட பின்பு மனக்கசந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து அவன் மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறான். But later he received the forgiveness from the Jesus Christ. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கை வாசிக்கிறோம். அந்த சொன்ன வாக்கு தத்தத்தை அவங்க வந்து பிடித்து கொண்டு அந்த ஆவியானுடைய பலத்தில் நிறையப்பட்டு திரும்ப வந்து அவன் வந்து வசனத்தை சொல்லும்போது தைரியமாக அங்கே போல்ட்னஸாக வசனத்தை தைரியமாக பிரசங்கிக்கிறார். Later on we see that they were filled with the Holy Spirit anointing and they ministered with power and they brought an impact there. அப்போஸ்தலர் நடவடிக்கை நம்ம 2:32 வாசிக்கிறோம். அவருடைய சொன்ன வார்த்தை, வசனத்தை தைரியத்தை சொன்ன வார்த்தை கேட்டு அன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா ஞானஸ்தானம் பெற்று 3000 பேர் திரும்ப 5000 பேர் ரட்சிக்கப்பட்டு சபையில் விருத்தி அடைந்து ஒரு தாக்கம் அங்கே ஏற்படுகிறது. We see in Apostles 2:38 when they preached there were 3000 people who were saved and even later on there were 5000 people who were saved. இந்த உலகத்தில் இருப்பவரை காட்டிலும் நமக்குள் இருக்கிற தேவனாய கர்த்தர் ராஜாதி ராஜா, அவர் பெரியவராக இருக்கிறார். அல்லேலூயா. The one who is in us even is greater than the one who is in this world. Amen. நம்ம பயப்பட தேவையில்லை, கலங்க தேவையில்லை. நம்ம தைரியத்தோடு ஆவியானுடைய அந்த துணையோடு நம்ம கடந்து போய் நம்ம கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டும்போது கர்த்தர் அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய தாக்கத்தை கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். We don't have to be afraid when we go with the courage, when we speak with the courage the word of God. Our Lord is with us and there will be an impact in the ministry. முதலாவதாக நான் வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வைத்தா போதும். அது எடுத்து வைக்கும்போது தேவனாய கர்த்தர் ஆவியானவர் வந்து என்னை வந்து சரியான விதத்தில் வந்து நடத்தி கொண்டு அவருடைய ராஜ்ய பணிக்கென்று ஒரு தாக்கத்தை உருவாக்க முடியும். When I initiate one step, then the Holy Spirit will help me and will help me to create an impact and build the ministry of God. பவுலை குறித்து நம்ம பார்க்குறோம். பவுல் வந்து பார்த்தீங்கன்னா சபையை துன்பப்படுத்தி கொண்டு இருந்தான். ஆனாலும் கூட அந்த அவனுடைய கண்ணில் உள்ள செய்தியில் கீழே விழுந்த உடனே தாமதமின்றி கிறிஸ்துவே தேவகுமாரன் என்று சபைகளிலும் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பிரசங்கம் பண்ணி அந்த இடத்துல அந்த பகுதியில் தாக்கத்தை உருவாக்கினார். You know, Paul, as soon as the shell from his eyes fell down, without late, he went down to preach the Jesus Christ. புற ஜாதிகளுக்குள்ளே தேவன் அவனை பவுலை வந்து வல்லமையாக எடுத்து பயன்படுத்தி அநேக ஜனங்கள் அவன் மூலமாக ரட்சிக்கப்பட்டு அங்கே வந்து சுவிசேஷம் வந்து வல்லமையாக கடந்து போயிட்டு தாக்கம் ஏற்பட்டுருது. Paul was used to preach among the Gentiles and the gospel went through the Gentiles and there was impact there. தேவனாக கர்த்தர் அவர் நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாத தேவனாக இருக்கிறார். இன்னைக்கும் அப்படியே நம்ம மூலமாக அவர் செயல்படுத்த அவர் விரும்புகிறவராக இருக்கிறார். Our God is unchanging yesterday, today and tomorrow, and even today is the same with us and he wants to bring an impact through us. நம்ம ஸ்தேவானை பார்க்கோம். அவர் சாதாரண ஒரு பந்தி விசாரிப்புக்காரனாக தான் இருந்தான். ஆனால் அவனுக்குள்ள பரிசுத்த ஆவியானோட வல்லமை இருந்தனால அவன் மூலமாக அங்கே அற்புதங்களும் அடையாளங்களும் செய்து கர்த்தர் வந்து ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை அந்த இடத்துல உருவாக்கினார். We also know Stephen, who was a normal person who was serving food, but because of the power of the Holy Spirit that came into him, he was used in the ministry of God and there was impact there. இந்த தனி சிறப்பு தாக்கம் அப்போ அந்த தனி சிறப்பின் தாக்கத்தையும் என்னுடைய வாழ்க்கையில் வந்து நான் வந்து இந்த 3 காரியத்தை வந்து நான் மட்டுமல்ல நீங்களும் அதை கடைப்பிடிக்கும் போது இந்த தேசத்திலும் சரி நம்ம தேசத்திலும் சரி நம்ம சுற்றி உள்ள இடத்துலையும் கூட ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த நம்ம தேவன் நம்மளை ஒவ்வொரு இடத்து வல்லமையாக எடுத்து பயன்படுத்த போகிறார். அல்லேலூயா. Amen. When we all follow these 3 things, God will use us to bring excellence and impact among where we live. ஒரே ஒரு செகண்ட் சொல்லி முடிக்கிறேன். என்னுடைய நான் வேலைக்கு கடந்து வரும்போது ஒரு சாதாரண ஒரு லோடிங் ஆஃப்லோடிங் பண்ண வேலைக்கு தான் நான் கடந்து வந்தேன். When I came here, I came here for a normal loader as a loader only. அப்போ அந்த வேலையிலும் கூட நம்ம உண்மையாகவும் நேர்த்தியாகவும் மிக நேர்த்தியாக நான் செய்ததுனால அப்போ வந்து ரொம்ப அந்த கடினமான உழைப்பு உண்டது, பிரச்சனைகள், பாடுகள், போராட்டங்கள் அநேக என்னை சுற்றி கடந்து வந்துச்சு.
As brother was doing this work very perfectly and honestly, there were many problems also which came along with that. ஆனால் ஒரு நாள் அது நான் காம்ப்ரமைஸ் பண்ணாதபடி தேவனுடைய பிரதான கிருபையினால் தொடர்ச்சியாக கொடுக்கப்பட்ட வேலையிலும் கூட நேர்த்தியாகவும் உண்மையாகவும் நான் செய்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் வந்து உண்மையிலே என்னை வந்து இன்னைக்கு வந்து மேனேஜராக நல்ல லெவலாக என்னை உயர்த்தி வச்சுக்கிறார். அல்லேலூயா. But I never compromised on my honesty and perfectness, and God lifted me as a manager today. அதே தேவன் உங்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, வேலை செஞ்சாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, கர்த்தர் வந்து நீங்கள் வந்து நேர்த்தியாகவும் உண்மையாகவும் நேர்த்தியாக நீங்கள் செயல்படும் போது உங்களையும் அந்த லெவலத்துலேருந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போக அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. Even you today, whatever work you do, when you do with perfectness and the honesty, God is sincere to lift you from that position to the next level. எதை பற்றியும் கவலைங்க தேவையில்லை. இம்மானுவேல், காட் வித் அஸ், தேவனாய் கர்த்தர் நம்ம கூடவே இருந்து நம்மளை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் நம்ம மூலமாக அநேக இந்த ராஜ்யத்தில் ஒரு தாக்கத்தை வந்து உருவாக்க முடியும். ஆமென். We don't have to worry about anything. Even Emmanuel, God is with us. He is sincere to lift us to the next level, and He will bring impact. Amen.